தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னா, என்ன அலசடி பட்டாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டங்களை நாம் எதிர்கொண்டாலும் சரி, ஆண்டவரே என் பர்வதம் எப்படி நிற்கணும்னா திடமாய் நிற்க வேண்டும். எப்படி திடமாய் ஒரு மனுஷன் நிற்க முடியும்னு கேட்டா, 62ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள்ளே இருக்கிறது. இவ்வளவு பலனா என்ன நிக்க வைக்கிறது யாருன்னு கேட்டா தேவன். இவ்வளவு உறுதியா என்ன நிக்க வைக்கிறவர் தேவன். இவ்வளவு சத்துவத்தோடு எதிர்கொள்ள பண்ணுகிறவர் தேவன். அவரால் தான் நான் என்ன பண்றேன்னா நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவர் இல்லாம நான் நிக்க முடியாது. எப்படி இவ்வளவு பலமா நிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் கொடுக்கிற பலன். ஐ எம் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங். நான் பலவீனமா நிக்கல, பலமா நிக்கிறேன். நான் பலவீனத்தில் இருந்தாலும் என் பலவீனத்தில் எனக்கு பலன் தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உன் பலவீனம் இருக்கு, ஆனா அந்த பலவீனத்திலையும் பலன் கொடுக்கிற ஒரு தேவன், கிருபை போதும்னு சொல்ற தேவன். நான் ஒரு நாளும் பலவீனத்தினால் துவண்டு போக மாட்டேன். கர்த்தரனை பலமாய் நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் பேசுற பேச்சு பலமா இருக்கும், நான் பார்க்கிற பார்வை பலமா இருக்கும், நான் நிற்கிற நிற்பு எனக்கு பலமா இருக்கும். நான் ஒரு நாளும் சூழ்நிலைகளுக்கு நான் விட்டு கொடுக்கிறவனாக, நான் துவண்டு போகிறவனா இருக்க மாட்டேன். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் எனக்குள்ள இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் என்னை ஒரு நாளும் துவண்டு போக விட மாட்டார். பலத்தின் மேல் பலனை எனக்கு தந்து தேவன் நிற்க பண்ணுகிறேன் தேவனாய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள்ல நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பாருங்கள். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினாலும் அது என்ன செய்யவில்லை, விழவில்லை. ஏனென்றால் அது எங்கே இருந்தது? கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. கன்மலை அசையாது. வெள்ளம் வரலாம், காற்று வரலாம், மழை பெய்யலாம், கன்மலை அப்படியே நிற்கும். நான் நினைக்கிறேன், ஒரு மனுஷன் அதன் மேல தான் வாழ்க்கையை கட்டிட்டான் அப்படின்னா அவனும் அசையவே மாட்டான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கா என்னை வச்சுக்கிடுங்க. கீப் மீ ஸ்ட்ராங் லார்ட். என்னை அதிக பலம் உள்ளவனா நிறுத்துங்க, என்னை சத்துவம் உள்ளவனா நிறுத்துங்க. எந்த மனிதனை கண்டு பயப்படாம, எந்த சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாம, துவண்டு போகாம, நான் நடுங்கி போகாம உறுதியா நிக்கிற பலம்